செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். திருச்சியில் துவாக்குடி வாழவந்தான் கோட்டையில் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கியதாக மணப்பாறை எம்எல்ஏ மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் அஷ்ரப் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கியதுடன் 3000 ரூபாய் திருடியதாகவும் சுங்கச்சாவடி மேலாளர் ரஃபீக் புகார் அளித்திருந்த நிலையில் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகம் முழுவதும் சுங்க கட்டணம் உயர்வை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நேற்று ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் துவாக்குடி வாழவந்தான் கோட்டையில் செயல்பட்டு வருகின்ற சுங்கச்சாவடி முன்பு மாமக, அதாவது மனிதநேய மக்கள் கட்சியினர் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தினர். 1000க்கும் மேற்பட்ட பல முற்றுகை போராட்டங்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தானது ஸ்தம்பித்தது. இந்நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட சில பேர் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் தனியாக சென்று சுங்கச்சாவடியில் உள்ள பொருட்களை சூறையாடினார்கள். குறிப்பாக அந்த தடுப்பு கட்டைகள், சிசிடிவி கேமராக்கள், அந்த கவுண்டர்கள் உள்ளிட்டவை அடித்து நொறுக்கினார்கள். இந்நிலையில் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. கட்டுப்பாட்டுக்கு பெயர் போன மனிதநேய மக்கள் கட்சியினர் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதையடுத்து இந்த சம்பவம் குறித்து அந்த சுங்கச்சாவடியுடைய மேலாளர் ரஃபீக் என்பவர் துவாக்குடி காவலத்தில் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்த மாநில பொதுச் செயலாளர், மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை எம்எல்ஏவுமான அப்துல் சமது மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அஸ்ரப் அலி, இப்ராஹிம் ஷா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் மீது துவாக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், அந்த மேலாளர் கொடுத்த புகாரில் எங்களது சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கியதுடன் அங்கு கல்லாவில் இருந்த 3000 ரூபாய் பணத்தையும் திருடி இருக்கிறார்கள் என்று அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கானது எம்எல்ஏ உள்ளிட்டோர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினரிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.